வெல்கம் டு அபி விலாக். ஸோ இன்னைக்கு Feb 17 சிவராத்திரி எதுமா கண் முழிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கண் முழிக்க போறது இல்லை. நம்ம எங்க போறோம் அப்படின்னா சதுரகிரி போறோம். இது வரைக்கும் நான் போனது கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாரம் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏறலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருக்கு, எப்படி ஏற போறோம், கிரிவலம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். கிரிவலத்துல வேண்டுன சில விஷயங்கள்லாம் நடந்ததுனால இப்பவும் நம்ம எகெயின் சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டு போறோம். உங்களுக்கும் சேர்த்து தான் வேண்டிட்டு இருக்கேன். ஸோ நம்ம போகலாம். இப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 ஆகுது. 9:20க்கு இங்கேருந்து மதுரைக்கு ட்ரெயின். மதுரைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கேருந்து அப்படியே பஸ்ல போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. எகெயின் சேம் பர்சன்ஸ் தான் நாங்கள் போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீடு. ஸோ அங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம போகலாம். கைஸ் ஃபைனலாக வந்து மதுரைக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வாட்ச் பேக்கில் இருக்குது 2 o'clock ஆகுது. ஸோ அந்தளவுக்கு 2:10 ஆகுது. கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம். மதுரை செம்மையாக தான் இருக்குது. செம்ம குளிர் ஆக்சுவலாக. ஸோ போகலாம். அந்தளவுக்கு சரியாக தூங்கலை, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. போவோம். நெக்ஸ்ட்டு என்ன, எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறணும். ஸோ ஸ்டேஷன்லேருந்து இறங்குனதும் வெயிட்டிங் ஹால் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளாக் ரூமில் பேக்கெல்லாம் வச்சுட்டோம். ஏன்னா பேக்கோட ஏற முடியாது அப்படிங்கிறதுனால வச்சுட்டு நாங்கள் பஸ் ஏற போனோம். எப்போதும் போல் ஒரே ஆள், இடம் மட்டும்தான் வேறு. நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை ஜங்ஷனில் இருக்கோம். நம்ம ட்ரெயின்லேருந்து வந்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ் ஏறுறதுக்கு. ஒரு செல்ஃபி எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம ஃபோட்டோ ஸோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரவே அவ்வளோ கூட்டம். ஸ்டாண்டிங்கில் தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு. பட் ஆனால் எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் ஏறினாங்க. தேங்க்ஃபுல்லி எங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு உட்கார்றதுக்கு. ஸோ நாங்கள் உட்காந்துட்டு தான் வந்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் தான் பஸ். அதுக்கே எவ்வளவு கூட்டம் பாருங்க. நம்ம திறமையான ஐயனார் அவர்களும் என் அத்தை பையன் சுதாவும் கரெக்டா இடம் போட்டாங்க. நாங்க 3 பேருக்கு உட்காந்துட்டோம். அவன் அந்த சைடு உட்காந்துருக்கான். வீடியோ முடியும் போது கிரெடிட்ஸ்ல பேரை போட்டுருவாங்க. கண்டிப்பா போட்டுருவோம். பயங்கரமான கிரௌடு. நம்ம ராஜபாளையம் போய் அங்கிருந்து வேற பஸ் மாறணும். போலாம் என்னன்றதா வேற பஸ் மாறணும் மட்டும் தெரியும். எந்த பஸ் எல்லாம் தெரியாது. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து தானிப்பாறை வந்தாச்சு. இங்கே வந்து முன்னாடியே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்து நடக்கணுமா. ஸோ அதான் நடந்துட்டு இருக்கோம். இந்த போகிற வழில பத்தனே எல்லாம் போகிறாங்க. ஸோ நம்ம ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையேறி வரத்துக்கு கீழே மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் மலையேற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஈவன் மேலே போனால் கூட ரெஸ்ட் ரூம் கிடையாது. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் நிறைய இடத்துல அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா பிளேட்டில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நாங்கள் சாப்பிடலை. அதுக்கப்புறமா வந்து இந்த கடையில் வந்து விதவிதமாக கலராக சாம்பிராணியெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ கரெக்டாக வந்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு இட்லி கடை இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நாங்கள் 3 இட்லி நான் 3 இட்லி சாப்பிட்டேன். சட்னி வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மியில் அரைச்சாங்க போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்.
மலைக்கு வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 ருபீஸ் நினைக்கிறேன். நான் கன்ஃபார்மாக இங்கே வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் இறங்காமல் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப்லேயே இறங்கி அங்கேருந்து தானிப்பாறைக்கு ஒரு டவுன் பஸ் இருந்துச்சு, அதில் ஏறி வந்து உள்ளே வந்து ரொம்ப கூட்டன்றதுனால உள்ளே வரவே ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. பஸ் ஸ்டாப் வந்து அவ்வளோ கூட்டம், அதனால வந்துட்டு உள்ளே நடக்க போயாச்சு. நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபுல் பாடி என்ன எடுத்துட்டு. ஸோ கைஸ் 1 கிலோமீட்டர் கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். அதுலேயும் பாடி 0 ஆயிடுச்சு. இதுக்கு தான் நெய்யும் வெண்ணையும் போட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறது. சதுரகிரி மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் மேலே நடந்து போகிறோம். இதுக்கு நடந்து போகிறது மட்டும்தான் ஒரே வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம எல்லா நாட்களையுமே வந்து மேலே போய் தரிசனம் பண்ண முடியாது. மாதத்துக்கு வந்து அமாவாசைக்கு 3 நாளும் பௌர்ணமிக்கு 3 நாள் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து திறக்கிறாங்க. அதுவுமே வந்து போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து சீசன் டைமாக அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் மழை அதிகமாக இருக்குது, வெள்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம எப்போதுமே வந்து செக் பண்ணிட்டு போகிறது தான் வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி மற்ற மலைகளில் இருக்கிற மாதிரி வந்து படியோ ரோடோ அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். இந்த மலை மேலே ஏறி போய் சிவனை தரிசிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், அது மாதிரி செல்வம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃபால்ஸ்லலாம் நம்ம குளிச்சுட்டு இந்த மூலிகையை சுவாசிச்சுட்டு நம்ம மேலே நடந்து போயிட்டு வந்தாலே நல்ல தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. கைஸ் டைம் 9:30. ஒரு 10 நிமிஷமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன். பாதி தூரம் கூட ஏறலன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஏற முடியுமான்றதும் எனக்கு தெரியல. காய்ஸ் சின்ன குழந்தைலேருந்து பெரிய பாட்டி வரைக்கும் ஏறுறாங்க. இந்த பொண்ணால் மட்டும் ஏற முடியல. இதெல்லாம் நானும் இங்கே உட்காந்துருக்கேன் 1/2 மணி நேரமாக. ஐயோ போகலாம், எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நைட் வேறு பஸ் பிடிச்சே ஆகணும். நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு வேறு போகணும். என்னன்னே தெரில. Giving
கைஸ் ஃபைனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சதுரகிரி மலை அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு பிளான் போடுறப்பவே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி போனேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 10, 20, 30, 50 மடங்கு வந்து பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. பிகாஸ் படி கிடையாது, ரூட் கிடையாது, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாறை தான் இருந்துச்சு. ஏறுறப்போ கூட உங்களுக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் வந்து கோயில் எப்போ வரும் ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. பட் சாமி பார்த்துட்டு இறங்குறப்போ ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா படி வந்து கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து அந்த ஸ்டோனாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டெப் நீங்கள் மாற்றி வச்சாலுமே வந்து விழுறதுக்கு அதிக சான்சஸ். நிறைய பேர் விழுந்து எந்திரிச்சு தான் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப தூரமாக வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து நடக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிக்கு வந்து கீழே விற்கிறாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. பட் ஃபைனலாக நான் மேலே ஏறினோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியை பார்த்ததுக்கப்புறமும் சரி, அங்கேயே வந்து அன்னதானமும் வந்து கொடுத்தாங்க. பட் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிளேட்டில் தான் கொடுத்தாங்க. அந்த பிளேட்டே வாஷ் பண்ணி திரும்ப சாப்பிட்டு அந்த மாதிரி எகெயின் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மழை இல்லையா, பிளாஸ்டிக்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே காட்டலை. பட் வெளியில் வந்து இந்த இடத்துல தான் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயே நிறைய பேர் பிளேட்ஸ் வாஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து சாப்பாடு இறங்கல. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். பட் ஏறினதில் இறங்குறப்ப நான் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. பிகாஸ் நான் அவ்வளோ டவுன் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் லக்கிலி வந்து சேஃபாக இறங்கி வீட்டுக்கும் வந்தாச்சு. அந்த விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ சதுரகிரி உண்மையிலே ஒரு லைஃப் டைம் மெமரியை கொடுத்துச்சு. 2 நாள் கால் வலி வச்சு என்னை செஞ்சுது. பட் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபைனலாக சதுரகிரி ஏறி வந்தாச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, சத்தியமாக முடியல. செம்ம கால் வலி, எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவ்வளோ ஹில்லாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த வர்ஸ்ட் ஐடியா ஃபார் மீ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து அப்படியே நாங்கள் வந்து மதுரையில் வந்து 11 o'clock பஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதை போகிறோம். இதுக்கு மேலே இந்த vlog கண்டினியூ பண்ணுறதுக்கான தெம்பு என்கிட்ட இல்லை. அப்படியே கிர்ன்னு சுற்றுது, விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.